ஹாய், இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராவது வந்து எஸ்பெஷலி வந்து டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்கன்னா லாரியல் பிராண்ட் கன்சீலர் யூஸ் பண்றவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 337 அப்படின்ற ஷேட் தான் வந்து லாஸ்ட் டார்க் ஷேடா இருந்துச்சு. பட் இப்போ இது மாதிரி ஒரு டார்க்கான ஒரு ஷேட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க நியூவா. இப்போ ஷேட் வந்து 338 அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, நிஜமா சொல்லணும்னா இதனுடைய ஃபார்முலேஷன், இதனுடைய லாங் லாஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது சொல்றத அப்படியே வந்து நம்ம ஸ்கின் வந்து செய்யும். ஸோ ஒரு ஃபிளாலஸான ஃபினிஷா இருக்கும். இப்போ நம்ம காலையில போட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டாவே ஆகும். இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து ஸ்வெட் இருக்கும். அப்படி இருந்துமே இது நான் வந்து ஒரு டிஷ்யூ வச்சு பிளாட் பண்ணி எடுத்தேன்னா நல்லா வந்து தாக்கு பிடிக்கிற ஒரு கன்சீலர்னே சொல்லலாம். என்னோட லைட்டர் ஷேட் வந்து நான் என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு டார்க் ஷேட்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிட்டு தான். அதுவும் நிறைய யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்க நான் ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து நான் வந்து போயிட்டு அவங்க கிட்ட நான் கமெண்ட் பண்ணேன், சிஸ்டர் இந்த மாதிரி இந்த ஷேட்ல இந்த ரேஞ்ச்ல இந்த ஷேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிகாஸ் அவங்க சொல்ற ஒரு விதமும் சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காகவே ஓடோட போய் அவங்களோட கமெண்ட்ல வந்து போட்டுட்டு வந்தேன் இந்த ஷேட் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க, எஸ் நான் கூட நான் வாங்கிட்டேன், சீக்கிரமா அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எனிவே இது வந்து யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இல்ல நான் யூஸே பண்ணல, ஆனா எனக்கு ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு கன்சீலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது தாராளமா உங்க ஸ்கின்க்கு சூப்பரா இருக்கும். இது நல்லாவும் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகுது, ஃபிளாலஸான ஒரு லுக் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஆப்வியஸ்லி விஷயம் என்னன்னா ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணி வீடியோ போட்டேன். ஆனா வீடியோ ஆன் பண்ணாம வந்து பேசிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எனிவே என்னோட ஷேட் வந்து பார்க்கறது இப்படிதான் இருக்கு. ஸ்வாட்ச் பண்ணணும் இல்லையா, ஸ்வாட்ச் டெஸ்ட். ஒரு ஆரஞ்சு அண்டர்டோன் மைல்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஆரஞ்சு அண்டர்டோன் நான் ரொம்பவே வந்து விரும்புவேன். லைட்டா ஆரஞ்சு அண்டர்டோன் இருக்கணும். பிகாஸ் அப்பதான் நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் பண்ணாமலே நம்ம டேரக்டா வந்து போட முடியும் அப்படின்னு நான் லைட்டா போட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் கரெக்ட் போட்டு அப்புறம் கன்சீலர் போட்டாதான் அந்த டார்க் சர்க்கிள் எல்லாமே ஹேஷ் ஆகாம ஒரு மாதிரி கிரே ஆகாம இருக்கும். ஆனா இது நான் டைரக்டாவே போட்டு நல்ல கவரேஜ் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இதனுடைய ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு.